சினிமா படங்களில் போடுவாங்க, டைட்டிலில் போடும்போது முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. எனக்கு இது முற்றிலும் சம்பந்தமில்லாத துறை எனக்கு. இதில் நான் என்ன பேசுவது என்று எனக்கு தெரியல. ஆனால் ஓட்டு போடுறது எப்படி, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது எப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதை சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் நீங்களாவே தீரலாம். நீங்களாம் அறிஞர் பெருமக்கள், வழக்கு அறிஞர்கள், வழக்குரைஞர்களா வழக்கறிஞர்களாங்கிறது அது வேற விஷயமாக இருந்தாலும் கூட, அதாவது வக்கீல்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் போலீஸ்காரெல்லாம் பயப்படுற ஒரே ஆள் வழக்கறிஞர் மட்டும்தான் பயப்படுவார். 4 வக்கீல் போய் சேர்ந்து உங்க முன்னாலே இன்ஸ்பெக்டர்லாம் எல்லாம் அவங்களுடைய தைரியம் எல்லாம் போயிடும். எதுக்கு பிரச்சனை அப்படிம்பாங்க. ஏன்னா பிரச்சனையை தீர்ப்பதும் நம்ம தான், பிரச்சனையை உருவாக்குறதும் நம்ம தான். ஆனால் டாக்டர் எல் முருகன் அவர்கள் சொன்னதை போல இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள், எனக்கு உண்மையிலேயே பார்த்து இவ்வளவு பேர் இருக்கிறார்களா என்று நான் உண்மையிலே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒன்று, நம்ம கட்சிக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அசட் நீங்கள்லாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டாக்டர் எல் முருகன் அவர்கள் பேசியது போல எனக்கு இன்னைக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் ஒருத்தர் கூட யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க நம்பிக்கை வந்திருக்கிறது. ஏன்னா இவ்வளவு பேர் நீங்க இருக்கும்போது நிச்சயமா நான் தான் திருமதி வானதி சீனிவாசன் சொன்னேன், இது நம்ம கோர்ட்டு மட்டுமா மதுரை ஹைகோர்ட்டும் சேர்த்து அப்படி கேட்டேன். அவங்க அதுக்கு விளக்கத்தை சொன்னார்கள். ஆனால் இனிமேல் திரு பால் கனகராஜ் வணங்காமொழி நான் கேட்பது, இனிமேல் தனியாக ஒரு கூட்டம் போட்டு, ஏன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எது எடுத்தாலும் ஒரு டிபேட்ல போய் பேசுறாங்க. ஒரு நிறைய பேர் டிபேட்ல போய் பார்த்து பேசும்போது அவங்க என்னன்னா எல்லாமே டேட்டா வைஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாம் கரெக்டா பேசுறாங்க. அந்த இனிமேல் இதுல உண்மையில் நீங்கள் எவ்வளவு பேர் விருப்பம் இருக்கிறீங்களோ நீங்களும் இதுக்கு முன்வர வேண்டும். ஏன்னா நாங்க ஒரு பக்கம், அதாவது பொலிட்டிக்கலா மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்குவது ஒரு பக்கமா இருந்தாலும், அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்றது, நம்முடைய கவர்மெண்டுடைய சட்டத்திட்டங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பும் கடமையாக இருக்கிறது. அதில் நீங்கள் ஒரு முழுமையாக இருந்து தைரியம், வக்கீல்னு சொன்னாலே அது ஒரு ஆடை இல்லாத மனிதன் அறைய மனிதன் போல, இனி வக்கீல் படிச்சிருந்தா அது ஒரு தைரியம், தனக்கு ஒரு மிக சக்தியான தைரியம் கூட, எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு சொன்னா புரட்சித்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அன்னைக்கு எங்க ஊர், எங்க மண்ணை சேர்ந்த ஐயா PH பாண்டியன் அவர்கள் சபாநாயகராக இருந்தாங்க. 10 அமைச்சரை சட்டன இடத்துல நீக்கினாங்க. தைரியம், சட்டத்தை அவர் படிச்சிருந்தனால தைரியமா அந்த 10 அமைச்சரை நீக்கி உத்தரவு போட்டார். எம்ஜிஆரே யோசிச்சாரு, இவர் தைரியமா பண்ணார். காரணம் வக்கீல் படிச்சிருந்தனால. வானளவையே அதிகாரம்னு சொன்னார். எனக்கு அதாவது சட்டமன்றம் பெரிதா நீதிமன்றம் பெரிதாங்கிற அளவுக்கு சேலஞ்ச் பண்ணார். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவருடைய இருக்க திறமையை நீங்க சேலஞ்ச் பண்ணணும். யாராக இருந்தாலும் உங்க எடுக்கக்கூடிய துறையில இப்ப ஸ்டாண்டிங் கமிஷன்ல பல்வேறு டிபார்ட்மெண்ட்கள் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத அந்த டிபார்ட்மெண்ட் தயவுசெய்து விட்டுறக்கூடாது. ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகலன்னா கூட இன்னொருத்தர் அதை நம்ம அதை பார்க்கணும். என்ன நம்ம ஆள் இல்லாம அந்த இடத்துல போயிடக்கூடாது. இதெல்லாம் தைரியமாக என்ன செயல்பட வேண்டும். எனக்கு இன்றைக்கு ஒரு புது தெம்பும் தைரியம் எனக்கு வந்திருக்கிறது. ஆக நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.